ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ்ஷோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சில இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தா தான் அந்த டிஷ்ஷோட ஃபுல்ஃபில்னஸே வரும். அது என்னன்றது பார்க்கலாம். அந்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயிலில் கிடைக்கிற புளி சாதம் மாதிரி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது அதே டேஸ்ட் உள்ள புளி சாதம். அது எப்படி செய்யணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வானல் வைங்க. வானல் காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப மெயின். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுட்டு பொரியட்டும். தீச்சிடாதீங்க. கலர் லைட் ப்ரௌன் வந்த உடனே வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அது ஏற்கனவே வறுத்து தோல் உரித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். போட்டுட்டு இதுவும் வருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வேர்க்கடலை கலர் மாறிடக்கூடாது, முக்கியமான விஷயம். இது வறுப்பட்டதுக்கப்புறம் தேவையான காஞ்ச மிளகாய். அதாவது நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். சாதம் வடித்து ஆற வச்சு 1 கப் வச்சுருக்கேன். அது தகுந்த மாதிரி எல்லாம் போடுறேன். ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் உடச்சி இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி போட்டுருங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம புளி ஏற்கனவே ஊற வச்சு திக்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா. நான் 1 கப் ரைஸ்ன்னு சொன்னதுனால புளி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுவும் புளி பார்த்திங்கன்னா புளிப்பு தன்மை இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி புளி நீங்கள் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நீங்கள் புளி எடுத்து கரைச்சிட்டு இந்த மாதிரி திக்காக ஊற்றிடுங்க. ஒரு கொதி வந்த உடனே அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு போட்டு இது மாதிரி கலக்குங்க. சிம்மில் இருக்கட்டும். கொதித்து அந்த கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஆறிட்டோம். ஸோ எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு இல்லைங்களா, ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆற விட்டுருங்க. சாதம் ஏற்கனவே வடித்து ஆற வச்சிட்டோம். இல்லை முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நான் ஏற்கனவே சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதில் வெந்தயம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கட்டி பெருங்காயம் ப்ளஸ் கருப்பு எள் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல். எள் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலனா விட்டுறலாம், ஓகேனா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கருப்பு எள், ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கட்டி பெருங்காயம், எல்லாம் தனித்தனியாக இப்போ வறுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்துருங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் எள், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாயும் கட்டி பெருங்காயமும் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருங்க. ரொம்ப பவுட்ரு ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கட்டும், கொஞ்சம் குறன்னு இருக்கட்டும், பவுட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் அந்த ஆறி இருக்குது இல்லைங்களா, அந்த அதில் புளி நீங்கள் மிக்ஸ் நிறைய இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்துருங்க, மீதி வச்சுருங்க. இல்லை கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஓகே. சாதம் போட்டு இந்த மாதிரி கலருங்க. ஒரு கலர் கலரிட்டு அப்புறம் பாருங்கள், இந்த அரைச்ச பொடி இருக்குது இல்லைங்களா, இதை அதில் தூவிட்டு அப்புறமா தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் புளி செய்யும் போதே இந்த பவுடர் அதில் போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு மாற்றிடும். ஸோ நீங்கள் இந்த புளி மிக்ஸ் கூட, ஆறின மிக்ஸ் கூட நீங்கள் ஆறின சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டு, இந்த பவுடரை போட்டு கிளறிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் வரும். ஸோ இதுதான் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம். சூப்பரான பெருமாள் கோயில் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் அப்பளம் வச்சுக்கலாம். சூப்பரான காம்பினேஷன். தேங்க்யூ.